ஒரு சிஎஸ்கே ஃபேன் ஆர்சிபி ஜெர்சி போட்டு அவங்க கூட்டத்துக்குள்ள போய் அவங்க கூட்டத்துக்குள்ளேயே ஸ்பையா இருக்கிறது. ஆமா, இப்ப ட்ரெண்டிங்ல இருக்க லுங்கி பாய்ஸ் ராஜ் பிரியனோட வீடியோஸ் கன்செப்ட் பத்தி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ராஜ் பிரியனுக்கு கிளிக் ஆன மெயின் விஷயம் கியூரியாசிட்டி. அவர் எப்போ திருப்பி சிஎஸ்கே ஜெர்சி போடுவாருன்னு சிஎஸ்கே ஃபேன்ஸும் பாக்குறாங்க, ஆர்சிபி ஃபேன்ஸும் பாக்குறாங்க, எம்ஏ ஃபேன்ஸும் பாக்குறாங்க, ஒத்துமொத்த ஐபிஎல் ஃபேன்ஸுமே பாக்குறாங்க. பிசினஸ்லயுமே இதுதான், எப்பவுமே எல்லா சீக்ரெட்டையுமே ஓப்பனா சொல்லிடக்கூடாது. பட்டம் படாமல் தொட்டம் தொடாமல் ஒரு சீக்ரெட் கியூரியாசிட்டியை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். இவன் என்றா பண்றான்னு ஜோசிக்க வைக்கணும் எல்லாரையும். இதே தான் ஆப்பிளும் பண்ணுவாங்க. அவங்களோட நியூ போனை லான்ச் பண்றதுக்கு முதல் ஒரு சிங்கிள் போட்டோ கூட லீக் ஆக விட மாட்டாங்க. மக்கள் ஒரு குழப்பத்திலேயே வச்சிருப்பாங்க, ஒரு கியூரியாசிட்டிலேயே வச்சிருப்பாங்க. அடுத்து என்ன வரப்போகுது, என்ன ஃபீச்சர் இருக்கு, என்ன இருக்கு, எப்படி இருக்கும், எல்லாமே ஒரு குழப்பத்திலேயே வச்சிருப்பாங்க. அதோட பதில் தான் அதோட சேல்ஸ். நாளைக்கே நீங்க ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா கூட இந்த விஷயத்துல கவனமா இருங்க. உங்களோட நெக்ஸ்ட் மூவ் என்ன, நெக்ஸ்ட் என்ன, எதுலயுமே ஓப்பனா இருக்காதீங்க. ஒரு கியூரியாசிட்டி எல்லாருக்கும் மெயின்டைன் பண்ணிட்டே இருங்க. நான் சொல்ல வர விஷயம் ரொம்ப சிம்பிள் தான். க்ளோஸ் பாக்ஸ் கிரியேட்ஸ் மோர் நாய்ஸ் தேன் an open one.